ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைகை சுவை கிச்சன். இது அறுசுவைகளின் சங்கமம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் அருமையான அறுசுவை விருந்து வந்து பார்க்க போகிறோம். விருந்து அப்படின்னாலே எல்லாருக்கும் இஷ்டம். அதுவும் நம்ம இன்றைக்கி தலைவாழை இலை போட்டு அதில் வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்க ரெசிபீஸ் எல்லாம் பரிமாற போகிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பருப்பு வடை செஞ்சுருக்கேன், உருளைக்கிழங்கு வறுவல், அதுக்கப்புறமா கேரட்டை துருவி பொரியல் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா வடகம் பொரித்து வச்சுருக்கேன். இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டம். அடுத்ததாக அவரைக்காய் நறுக்கி அதில் வந்து ஒரு கூட்டு பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா மாங்காய் பச்சடி பண்ணியிருக்கேன். அந்த மாங்காய் பச்சடி பார்த்திங்கன்னா நல்லா புளிப்பு, இனிப்பு, காரம் கலந்து ஒரு சூப்பரான சுவையில் இருக்கும். அதுக்கப்புறமா இன்ஸ்டண்ட்டாக மாங்காய் ஊறுகாய் போட்டு வச்சுருக்கேன். அப்பளத்தை வந்து பொரித்து வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன். வேப்பம்பூ ரசம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா பருப்பை வந்து கடைஞ்சி தாளித்து வச்சுருக்கேன். இனிப்புக்கு பருப்பு பாயாசம் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம சாதம் போட்டு அதில் கொஞ்சமாக பருப்பு ஊற்றி நம்ம நெய் ஊற்றி சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். நம்ம வாழை இலையில் எப்பயுமே சாப்பிடும்போது நல்லா சுட சுட சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம விருந்து ரெடியாக இருக்குது. அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து கேரட் பொரியல் வந்து பார்க்க போகிறோம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு, உளுந்து ரெண்டும் ஒரு ஸ்பூனுக்கு வந்து சேர்த்துக்கலாம். அது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அந்த கடலைப்பருப்பு லேசாக வறுக்கும் போதே நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து இங்கே பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நான் இங்கே 2 பச்சை மிளகாயை வந்து நறுக்கி சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து எடுத்து அதையும் நல்லா பொடிசாக நறுக்கி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா 4 கேரட்டை வந்து நல்லா துருவி வச்சுருக்கிறேன். அதையும் வந்து இதோடு சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து வதக்கி விட்டுறலாம். அது வதங்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 2லேருந்து 3 நிமிஷம் தான் ஆகும். ஒரு சிட்டிகை அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காயை வந்து சேர்த்துக்கலாம். நம்ம இந்த தேங்காயும் அதுக்கு அடுத்தாப்புல நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம கேரட் பொரியலோடு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம மாங்காய் பச்சடி வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி மண் சட்டியை அடுப்பில் வச்சு அதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெய் சூடாகி வரும்போது 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். இந்த கடுகும் உளுந்தும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அது பொரிய ஆரம்பிக்கும் போது ஒரு கொத்து கருவேப்பிலையை வந்து நம்ம இதோட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை எடுத்து அதை வந்து கொஞ்சம் ரஃப்பாக வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து நம்ம இதோட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வெங்காயத்தை வந்து வதக்கி விட்டுறலாம். உங்களுக்கு வெங்காயம் வந்து உங்களுக்கு நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகும். அப்போ வந்து இங்கே 3லேருந்து 4 மிளகாய் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. மிளகாயை வந்து பார்த்திங்கன்னா நான் அப்படியே கீறி போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு மாங்காயை நல்லா வந்து உங்களுக்கு 1 இன்ச் அளவுக்கு துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு வெறும் மிளகாய் தூள் 2லேருந்து 3 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இந்த மாங்காய் வந்து நல்லா வந்து பரட்டி விட்டுருங்க. அதோட மிளகாயோட பச்சை வாசனை வந்து போகட்டும். அதுக்கப்புறமா அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாங்காய் வந்து நல்லா வேகட்டும். இந்த மாங்காய் பச்சடியில் வந்து பார்த்தோன்னா இனிப்பு, புளிப்பு, அதோட லைட்டு துவர்ப்பு, காரம் எல்லாமே இருக்கும். கொஞ்சமாக நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். அதிகமான அளவுக்கு தண்ணி சேர்க்க வேண்டாம். இதை வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம வந்து இங்கே வெல்லம் வந்து சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு வந்து நல்லா கொதித்து இறக்கிடுங்க. இப்போ நம்ம மாங்காய் பச்சடி ரெடியாக இருக்குது. அடுத்ததாக நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் வந்து பார்க்க போகிறோம். கடாய் அடுப்பில் வச்சு அதில் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகும்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகும் 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தும் வந்து சேர்த்துக்கலாம். அது பொரிஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இங்கே வந்து சோம்பு சேர்க்குறேன். அதுக்கப்புறமா 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். அந்த வெங்காயம் வந்து நல்லா உங்களுக்கு சாஃப்டாக வந்து வரட்டும். அது வரைக்கும் வதக்கி விடலாம். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நான் இங்கே வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் வந்து சேர்க்குறேன்.
நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கலாம். நான் இங்கே வந்து 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு அதை வந்து நல்லா நறுக்கி வச்சுருக்கிறேன். அதை வந்து நம்ம இதோட சேர்த்து இதை வந்து நல்லா வந்து வதக்கி விட போகிறோம். இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு வறுவல் பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு வெளியே நல்லா ரோஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு வறுவல் வந்து ரெடியாக இருக்குது. அடுத்ததாக நம்ம வந்து அவரைக்காய் கூட்டு வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்த போட்டு தாளிச்சிட்டு அது கூடவே 2லேருந்து 3 வரமிளகாயை கிள்ளி போட்டாச்சு. அதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலையை வந்து சேர்த்தாச்சு. ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி அதையும் இதோட சேர்த்து இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுறலாம். நமக்கு வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வதங்கட்டும். அதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து அதையும் வந்து நறுக்கி இதோட சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுறலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ நமக்கு இந்த தக்காளி வேகிறதுக்கான உப்பை வந்து சேர்த்தாச்சு. இதை வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஸோ நான் இங்கே நல்லா வதக்கி விட்டுறேன். மூடி போட்டு மூடி வச்சிட்டோன்னா கொஞ்சம் தக்காளி சீக்கிரமாக வதங்கிரும். அவரைக்காய் இந்த மாதிரி கூட்டு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம தக்காளி வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இது கூடவே நான் வந்து இங்கே மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இங்கே 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போது 1/4 கிலோ அவரைக்காயை வந்து நல்லா பொடிசாக வந்து நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். நம்ம அந்த வெங்காயம் தக்காளி வதக்கும்போது இதையும் வந்து வதக்கிட்டு ஒரு 3லேருந்து 5 நிமிஷத்துக்கு வந்து நல்லா வதக்கி விடலாம். ஸோ நமக்கு அவரைக்காய் சீக்கிரம் வெந்துடும். இதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட்டுன்றனால நம்ம கொஞ்சம் 1/4 கப் அளவு சேர்த்துருக்கோம். இப்போது இந்த காய்கறி வேகிறதுக்கு தேவையான அளவு நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம தக்காளி வதக்கும் போது உப்பு போட்டிருக்கோம். இதை வந்து மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம தண்ணியெல்லாம் வற்றி காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போது நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்து அது கூட வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து அதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அந்த தேங்காய் விழுதை வந்து இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட அவரைக்காய் கூட்டு வந்து ரெடி ஆயிருக்கு. அடுத்ததாக இங்கே நம்ம வந்து பருப்பு வடை வந்து பார்த்துடலாம். இங்கே 200 கிராம் கடலைப்பருப்பை வந்து நான் 3லேருந்து 4 மணி நேரத்துக்கு ஊற வச்சுருக்கேன். அந்த ஊற வச்ச கடலைப்பருப்பை நல்லா கழுவிட்டு அதை வந்து நான் வந்து மிக்சியில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். மிக்சியில் சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா கொரன்னு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்க்குறேன். அதுக்கப்புறமா பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக நறுக்கி அதுவும் வந்து இந்த பருப்பு கலவையோடு சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வடைக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. தண்ணி ஊற்றி அரைக்காதீங்க. எப்பயுமே நம்ம உப்பு சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பருப்பு வந்து கொஞ்சம் நீர்த்து போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் வேணும்னா நீங்கள் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சேர்க்கலை. நான் உருட்டி பார்க்குறேன், எனக்கு வடை தட்டுறதுக்கு கரெக்டாக வருது. அதனால் இங்கே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பொடிசாக நறுக்குன்னு கொத்தமல்லியை சேர்த்துக்கிறேன். இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா வடை தட்டுறதுக்கு வருது. நான் வடையை வந்து தட்டிட்டு நல்லா கொதிக்கிற எண்ணெயில் வந்து போட்டு எடுத்துட்றேன். ஸோ இது வந்து ஒரு பக்கமாக வெந்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். நம்ம தண்ணி சேர்க்காமல் வடை அரைச்சோன்னா நல்லா உங்களுக்கு மொறுன்னு இருக்கும். இப்போ வடையை வந்து நம்ம பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். ஸோ நமக்கு வடை ரெடி ஆயிடுச்சு. வடை பொரிச்ச அதே எண்ணெயில் வந்து நான் இங்கே வந்து அப்பளத்தை வந்து பொரித்து எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம ஒரு விருந்து வச்சோம் அப்படின்னா அது வந்து அப்பளம் இல்லாமல் அது வந்து முழுமை அடையாது. ஸோ அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இங்கே ஸ்டார் அப்பளம் வந்து பொரித்து எடுத்துக்கிறேன். அடுத்ததாக நம்ம வந்து இங்கே சாம்பார் வந்து வச்சிடலாம். அதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சு அதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு உளுந்தை சேர்த்துக்கிறேன். அது வந்து பொரிஞ்சு வரும்போது நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துக்கிறோம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும்.
2 பட்டை மிளகாயை கிள்ளி அதையும் இதோட சேர்த்தாச்சு. இப்போது நமக்கு அந்த வெந்தயத்தோட கலர் மாறுது. அப்போ ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். அந்த வெங்காயம் வந்து உங்களுக்கு லைட்டாக கலர் மாறும். அப்போ நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியை வந்து சேர்த்துக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் 2 தக்காளியை வந்து நான் நறுக்கி வச்சுருக்கேன். அதை வந்து இது கூட சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுறேன். அந்த தக்காளி வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இங்கே வந்து சாம்பார் மசாலா சேர்த்துக்கிறேன். இந்த சாம்பார் பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் கத்திரிக்காய், முருங்கைக்காய், அதுக்கப்புறம் மாங்காய் சேர்த்து இருக்கேன். இதை நல்லா வதக்கி விட்டுட்டு அது இந்த காய் வேகிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்த மீன் டைமில் வந்து பார்த்திங்கன்னா 1 டம்ளர் பருப்பை வந்து குக்கரில் போட்டு அதை நல்லா 4-5 விசில் விட்டு அதையும் வந்து மசிச்சு வச்சுருக்கேன். அதை கொஞ்சமாக வந்து பருப்பை தாளிச்சிட்டு மீத பருப்பை சாம்பாருக்கு போட்டுக்கலாம். உங்களுக்கிட்ட என்ன காய்கறி இருக்கோ நீங்கள் அதை போட்டுக்கோங்க. நான் சாம்பார் வந்து ரெடி பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்ததாக நம்ம வந்து இங்கே ரசம் வந்து பார்க்க போகிறோம். 6லேருந்து 8 பூண்டு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, காரத்துக்கு 2 பச்சை மிளகா, தாளிக்கிறதுக்கு 2 வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறமா தக்காளி வந்து 2 தக்காளி வந்து சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி வந்து சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே ஒரு சட்டியை அடுப்பில் வச்சு அதில் வந்து பார்த்தோன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் இங்கே வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன். அந்த எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு உளுந்தையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். அப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். அந்த வெந்தயத்தோட கலர் வந்து உங்களுக்கு நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் ஆகும்போது கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். மண் சட்டின்றனால உங்களுக்கு சீக்கிரமாகவே சூடாயிரும். 2 பட்டை மிளகாயை வந்து கிள்ளி போட்டுக்கிறேன். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி, வெள்ளைப்பூடு இது எல்லாத்தையுமே வந்து நம்ம இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் 1 நிமிஷத்துக்கு. அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விடுங்க. அதோட பச்சை வாசனையெல்லாம் போக ஆரம்பிக்கும். ஒரு எலும்புச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து அதை வந்து 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை இதோட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த ரசத்துக்கு தேவையான அளவு நான் இங்கே வந்து உப்பு சேர்க்குறேன். இதில் ஒரு 4-5 வேப்பம்பூ சேர்த்துருக்கேன். நம்ம உப்பு சேர்த்தாச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க பெருங்காயம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்க்குறேன். நம்ம ஏற்கனவே சாம்பாருக்கு பருப்பு வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதோட சேர்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்ருங்க. இப்போ வந்து இதை வந்து பார்த்திங்கன்னா சிம்மில் தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு எல்லா பக்கமும் வந்து நல்லா நுர கட்டி வரும். அந்த சமயத்தில் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லியை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இது மண் பாத்திரம் அப்படின்றனால உங்களுக்கு அதோட சூடு வந்து இருக்கும். ரசத்தை வந்து கொதிக்க விட்டோன்னா அது வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு வந்து அவ்வளோ இதாக இருக்காது. ஸோ நமக்கு இப்படி கொதிச்சு வரும்போது நுர பொங்கும்போது நம்ம ஆஃப் பண்ணிடணும். நம்ம ரசம் வந்து ரெடி ஆயிருக்கு. பருப்பு பாயாசத்துக்கு 1 கப் அளவுக்கு பாசி பருப்பை எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நெய்யில் வந்து நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த 1 கப்பு பாசிப்பருப்பு கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 3லேருந்து 5 விசில் விட்டு பாசிப்பருப்பை நல்லா குழைய வேக வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா வந்து மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா மசிச்சிருக்கு. நம்ம பாசிப்பயிறுனா சீக்கிரம் வெந்துடும். இப்போ வந்து ஒரு தாளிப்பு பேனை அடுப்பில் வச்சு அதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இங்கே நெய் சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு 15லேருந்து 20 கேஷ்நட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அந்த முந்திரி பருப்பு வந்து உங்களுக்கு நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் ஆகும்போது 15லேருந்து 20 திராட்சை வந்து சேர்த்துக்கலாம். அதை வந்து எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா நான் இங்கே வந்து 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து இனிப்பு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 1 கப் அளவுக்கு சேர்த்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற முந்திரி பருப்பையும் திராட்சையும் இதோட சேர்த்துக்கலாம். இது கூட தேங்காயும் வறுத்து போடுவாங்க. நான் வறுத்து போடலை. இதை வந்து நல்லா கலந்து விட்டுறலாம். வாசனைக்காக ஒரு 3 ஏலக்காயை வந்து தட்டி அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். நான் இங்கே 1/4 கப் அளவுக்கு தேங்காய் வந்து சேர்க்குறேன். இந்த தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா பச்சையாக தான் சேர்த்துருக்கேன். துருவின தேங்காயை இதோட சேர்த்துருக்கேன். நம்ம பாசிப்பருப்பு பாயாசம் வந்து ரெடியாக இருக்குது. அடுத்ததாக நம்ம சாதம் வைக்க போகிறோம். நான் 2 கப் அளவுக்கு அரிசி எடுத்து அதை 10 நிமிஷம் ஊற வச்சு 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து 3 விசில் விட்டு நான் வந்து ஆஃப் பண்ணியிருக்கேன். நம்ம சாதம் இப்போ ரெடியாக இருக்குது.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விருந்துக்கு தேவையான எல்லா ஐட்டமுமே ரெடியாக இருக்குது. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம ஒரு பக்காவான மீல்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். நல்லா தலவாழை இலை போட்டு அதில் வந்து வடை, பொரியல், வறுவல், அதுக்கப்புறம் வந்து எல்லாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ நம்மக்கிட்ட என்ன காய்கறி அவைலபிளாக இருக்கோ நம்ம அதை வந்து வச்சுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை வந்து எங்களுக்கு கமெண்ட்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வைகை சுவை. இது அறுசுவைகளின் சங்கமம்.